அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். பாண்டியனோட பர்த்டேவே அவங்க 3 மருமக சேர்ந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. கடைசியாக ஃபினிஷிங் வந்து பாயசம் கொடுக்குறாங்க. பாயசம் குடிச்சு முடிச்சுட்டு சூப்பராக இருக்குது. பாயசம் செஞ்ச கைக்கு வந்து ஒரு நல்ல தங்க வளையல் தான் போடணுங்கிறாங்க. கோமதி அவங்க கையை நீட்டுறாங்க. கண்டிப்பாக உனக்கு வாங்கி போடுவேன் கோமதி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சரி நீ போய் அந்த குலோப் ஜாமுன் எடுத்துகிட்டு வாமா அப்படிங்கிறாங்க. குலோப் ஜாமுன் வேறையா அண்ணே? ஆமாங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி குலோப் ஜாமுன் வேறு நாங்கள் வாங்கி செஞ்சு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது சரி பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிங்கிறாங்க. எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்போ வந்து பாண்டியன் வந்து சரவணன் கிட்ட ஏன்டாண்டே கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே ஒரு விஷயத்தை சொல்லு யாவப்படுத்துன்னு சொல்லி சொன்னேன்னே. என்ன விஷயம் அப்படின்னாங்க. என்கிட்ட என்னப்பா சொன்னீங்கன்னு. சரியா போச்சு போ, நீ யாவப்படுத்துன்னு சொல்லி உன்ட்ட சொன்னால் நீ திருப்பி என்கிட்ட கேட்குறியா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா எதோ சொன்னீங்க, என்ன சொன்னீங்க ஆனால் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. டே உங்களுடைய கல்யாணத்தை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆமாப்பா சொன்னீங்க மறந்து போச்சு உடனே. நல்லா யாவப்படுத்த நான் சொன்னேன் பாரு அப்படிங்கிறாங்க. சரி இவங்க மட்டும் கல்யாணத்தை மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்கிறீங்களே, மற்ற 2 பேர் இருக்காங்க அவங்களோட கல்யாணத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையா அப்படின்னு அரசி கேட்குறாங்க. மீனா வந்துட்டு ஐயோ ஏன் அரசி பேசாமல் மேலே வாய மூடிட்டு அப்படிங்கிறாங்க. கோமதி வந்துட்டு ஆமாங்க அவங்களுக்கும் கல்யாணம் இருக்கலாம், அவங்களோட இதுவும் பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரியா இருக்குது, ஆல்ரெடி அவங்க எல்லாம் தெளிவாக பக்காவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தானே செஞ்சுருக்காங்க அப்படிங்கியும். ஆமாம்ல அப்படிங்கிறாங்க. சரி அப்போ இவங்களோட கண்டிப்பாக நாளைக்கு பண்ணிடுங்க, நாளைக்கு கல்யாண முகூர்த்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ராஜு வந்துட்டு அது எப்படி மாமா கல்யாண முகூர்த்தம்னு கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. எப்போ ஊரில் இருக்கிற எல்லா கல்யாண வீட்டுக்கும் நம்ம கடையில் தானே அரிசி போகுது, ஸோ அதை வச்சு எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஓஹோ அப்படியா அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கோடா அப்படிங்கிறாங்க. உடனே பக்கத்தில் கதிர் இருந்துக்கிட்டு அல்ல அதுக்கெலாம் ஒன்றும் தேவையில்லை, ஆதார் கார்டு அதோடைய பர்த் சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஏதாவது ஒரு நம்மளுடைய ரேஷன் கார்டு அந்த மாதிரி ப்ரூஃப் தான் தேவைப்படும்னு சொல்லி எல்லாத்தையும் வரிசையாக கிடக்குறேன்னு சொல்கிறாரு. ஆமாடா நல்லா கேட்டுக்கூட அனுபவசாலி சொல்கிறாரு, அவர் தான் நிறைய தடவை ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு சரி இப்போ நான் கேட்டுக்கிறேன் விவரம் அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க. அடுத்து மயில்கிட்ட வந்து ஆதார் கார்டு எல்லாத்தையுமே நீ எடுத்து வச்சிரு மயிலுங்க. சரி நான் எல்லாமே எடுத்து வச்சிட்றேன், எங்கள் அப்பா கூட என்னை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி இதுக்குள்ள என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி அரசி கேட்குறாங்க. சும்மா யார் போனாலும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா அப்படின்ட்டு. அது எப்படி பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆதார் கார்டு பார்ப்பாங்க, ஆதார் கார்டில் வயசு கரெக்டாக இருக்கா, வயசு வந்து அவங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்ட்டு அரசிட்ட சொல்கிறாங்க. கோமதி வந்துட்டு ஏய் அரசி இதெல்லாம் இப்போ உனக்கு இதுக்கு தேவையில்லாதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு. மயிலுக்கு வந்து ஐயோ அப்போ வயசை வந்து செக் பண்ணுவாங்களா, அப்போ நான் ஒரு வயசு அவரை விட மூத்தவா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிருமே, இப்போ என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு பயங்கரமாக புலம்பிகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடா இன்னும் ஃபோன் வரலையே நினச்சே வந்துருச்சா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லு அப்படிங்க இந்த மாதிரி விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆதார் கார்டு கேட்குறாங்க, நல்ல விஷயம் தானே, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது தானே அப்படிங்கிறாங்க. அது இல்லைம்மா சர்டிஃபிகேட்டில் வந்து என்னோடய பிறந்த தேதி வருஷம் எல்லாமே தெரிஞ்சிரும்ல, சும்மா ஒவ்வொன்றுக்கும் என்கிட்ட ஸ்கூல் பிள்ளை மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காது, நீ ஏன் சமாளி அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்த மறுநாள் காலையில் விழுந்தது எல்லாருமே இருக்காங்க. அப்போ வந்து என்னடா நீ இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் போய் பார்க்கலையே அப்படிங்கிறாங்க. இந்த போகணும்ப்பா அப்படின்ட்டு மயிலை கூப்பிட்றாங்க. எங்கே ஆளையே காணுமே அப்படின்ட்டு இந்த வரால அப்படின்ட்டு மயிலையும் கூப்பிட்றாங்க. அப்போ வந்து ஆதார் கார்டு எடுங்க, ஆதார் கார்டு திரும்ப முடிக்கிறாங்க. என்னப்பா என்னாச்சு, ஆதார் கார்டு தானே கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அது வந்து என்கிட்ட இல்லை. சரி ஃபோனில் இருக்கும்லன்னு ஃபோன்லேயும் இல்லைன்னு. எல்லாருமே இப்போ ஃபோனில் வச்சுருக்காங்க தானக்கான்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை இருந்துச்சு ஆனால் நிறையா சம் ஃபோட்டோஸ் டெலீட் பண்ணேன்னா அதனால் அதோட சேர்த்து எனக்கு டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வளர்றாங்க. சரி உங்கள் வீட்டில் இருக்கும்ல கால் பண்ணி கேளு அப்படிங்க. சரி நான் சொல்கிறேன்ட்டு அவங்க உளறிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே வந்துடுறாங்க. ரூம்குள்ளே வந்து போட்டு விளாட்றாங்க. சரி இந்த அம்மா வேறு நீயே சமாளின்னு சொல்லிட்டாங்க, நான் எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு உளறிக்கும் போது சரவணன் வந்துடுறாரு. என்ன மயில் ஒரே புலம்பலாவே இருக்குது, இன்னும் உனக்கு உடம்பு சரியில்லையா, இன்னும் அந்த அலுப்பு போலையா அப்படிங்கிறாங்க. என்ன அலுப்பு ஏது அலுப்புன்னு மயில் கேட்கவும், நீ தானே சொன்னேன் நேற்று ஒரே அலுப்பாக இருக்குன்னு. இல்லை இப்போலாம் நல்லா இருக்குது சரியாயிடுச்சு அப்படின்னு. பிறகு இன்னும் ஒரே பதட்டமாகவே இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படியா இல்லையே அப்படி இதெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு. ஆமாம் ஆதார் கார்டு தானே கேட்டாங்க, என்னவோ சொத்தை எழுதி வச்சு கேட்ட மாதிரி இந்த மாதிரி பயங்கரமாக நீ பதட்டப்படுறியே அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்னு. சரி நீ வீட்டுக்கு ஃபோன் போட்டு கேட்க சொன்னு. இல்லை வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே வெளியே டூர் போயிருக்காங்க ஒரு விசேஷத்துக்காக அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சமாளிக்கிறாங்க. சரி சாயங்காலம் வந்துடுவாங்களா, இல்லை நைட்டு தான் ஆகணும். அப்போ ஒன்று பண்ணுவோம், காலையில் நம்மளே டேரெக்டாக போய் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நம்மளே வந்து ஆஃபீஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் போய் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி நான் உனக்கு கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க மாமா, அப்படி கண்டிப்பாக அவசியம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா நம்மளுடைய மேரேஜை, அதான் ஊர் உலகத்தில் எல்லாருக்குமே சொல்லி நீங்கள் நானும் ஹஸ்பண்ட் சொல்லி எல்லாருக்குமே தெரியுமே, ஒய்ஃப் தெரியுமே, அப்புறம் எதுக்கு என்ன. இல்லை இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபாரின்கே நான் ஜாப்புக்கு போனேன் அப்படின்னா என்னோடய ஒய்ஃப் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வச்சு தான் நம்ம வந்து அதை வச்சு தான் நம்ம ஒன்று வந்து ஃபாரின் கூட்டிகிட்டு போக முடியும்னு. இல்லை நான் குன்னக்குடி விட்டு எங்கேயுமே வரமாட்டேன்னு. ஐயோ நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு சரி நான் போய் பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிச்சனை காட்டுறாங்க. கிச்சனில் வந்து மீனா ராஜி அரசி 3 பேர் உருளைக்கிழங்கு ஃப்ரையை நல்லா சாப்பிட்றாங்க. அத்தை செம்மையாக சமைச்சிருக்காங்களா, எந்த காய் கொடுத்தாலும் சூப்பராக சமைச்சிட்றாங்களா, நல்லா இருக்குல்லன்ட்டு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அரசி வந்து நீங்கள் இப்படியே எங்கள் அம்மா சொல்லி எங்கள் அம்மா வாரத்தில் 5 நாள் ஒரே காய்கறியாக தான் போடுறாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக கோமதி வந்துடுறாங்க. என்ன நீ ஆஃபீஸ் கிளம்பலையே, நீ
காலேஜ் கிளம்பியா இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க, நீ என்ன அடுப்பு பக்கத்தில் ஏறி உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களுடைய உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக இருந்துச்சு அத்தை, அதான் நாங்கள் பேசிக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டோன்னே. ஏம்மா நீ தான்மா அரிசிக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் 2 பேர் தான் அண்ணி, ஆனால் நீங்களே அவ கூட சேர்ந்து உட்காந்து நீங்களும் உட்காந்து குறிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதை மத்தியானம் வச்சு எப்படியாவது ஓட்டிடலாம்னு நினச்சேன், திருப்பி அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமா, அதுக்கு ஒரு வேலை வச்சுட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சரிங்க அத்தை கோச்சிக்கிடாதீங்க, நாங்கள் வேணா ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி எனக்கு ஒரு டவுட் அப்படின்ட்டு அரிசி கேட்குறாங்க. இந்த ஆதார் கார்டு விஷயத்தில் ஏன் மயிலனி அப்படி நடந்துக்கிட்டாங்க, ஏன் ஒரே பதட்டமாகவே இருக்காங்க, எனக்கு அப்படி தோணுச்சு, உங்களில் யாருக்கெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறாங்க. மீனா கை தூக்கிட்டு எனக்கும் தோணுச்சு அப்படிங்கிறாங்க. ராஜு ஆமாம் எனக்கும் தோணுச்சுன்னே. நானும் கவனிச்சேன் அப்படின்ட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அவன் இப்படியோ பதட்டப்படுறா அப்படின்ட்டு அடுத்து கோமதி கரெக்டாக பேசிகிட்டு இருக்கும்போது மயில் உள்ளே வந்துடுறாங்க. என்ன பேசுகிறீங்க, என்ன திக்கலாமல் நான் வேணா வெளியில் போட்டுமா, நான் இருந்ததுக்கப்புறம் பேசுகிறீங்களா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், எதுக்கு இப்படி பதறேன் அப்படிங்கோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் பதறலையே அப்படிங்கிறாங்க. அந்த பதட்டம் படுறீங்க பார்த்தீங்களா, இது மாதிரி தான் அப்பயும் பதட்டமா நீங்கள் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஏன் என்னன்னு கேட்கும். நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு கோமதி சொல்லவும், ஃபோட்டோ வந்து நல்லா இருக்காது அதனால தான் நான் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க. அடுத்து வந்து கோமதி கிட்ட மயில் வந்து நான் எங்கள் அம்மாகிட்ட போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு. இல்லை ஆதார் கார்டு எங்கே இருக்குன்னு தெரியாது, எங்கள் அம்மா அப்பாவுக்கு சொன்னால் பதட்டம் ஆவாங்க, நான் போய் தேடி எடுத்துகிட்டு வரேன்னு சாக்கு போக சொல்லி கிளம்பிடுறாங்க. சரி போயிட்டு வான்னு. அடுத்து செந்தில் பாண்டியன் பைக்கில் வராங்க. டே இவ்வளோ நாள் கடையில் வியாபாரம் பண்ணுறியடா, ஏதாவது தொழில் ரிலேட்டடாக ஏதாவது கற்றுக்கிட்டியா, ஒன்றும் கற்றுக்கடலை நீனு. செந்திலை திட்டிகிட்டே வராரு. செந்தில் வண்டியை நிப்பாட்டிடுவோம். எதுக்கு நான் திட்டம் வண்டியை நிப்பாட்டிட்டியோ கோவம் வந்துருச்சோ அப்படிங்க. இல்லைப்பா அங்கே பாருங்கள் யார் நிற்கிறாங்கன்ட்டு கடையில் காட்டுறாங்க. மயிலோட அப்பா டீ குடிச்சிட்டு இருக்காரு. சரின்னு இவங்க பாண்டியனும் போய் பேசி சம்மந்தி எப்படி நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு எல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. அடுத்து மயிலையும் மாப்பிள்ளையும் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லலாம்ல, உங்களுக்கு தான் சொந்த பந்தம் யாரும் இல்லை, ஆனால் எங்கள் இதிலலாம் சொந்த பந்தம் இருக்காங்க, எல்லோரும் விருந்துக்கு கூப்பிட்றாங்க, ஸோ அவங்க வீட்டுக்கெலாம் அனுப்பி வைக்கணும்ல அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே அவங்கள அனுப்பி வைக்கலாம்னு நினச்சேன், இப்போ என்ன அதுக்கு, அதனால் மறுநாளே அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணின்னு பேசவும். அப்படியா அதை பற்றி எதுவுமே அவங்க சொல்லவே இல்லையே, மேரேஜை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறத பற்றினே. இல்லை மயில் இன்னைக்கு கூட உங்கள் வீட்டுக்கு ஆதார் கார்டு இருக்க வந்திருக்காளே அப்படிங்கிறாங்க. அப்படியா அது எதுக்கு அவள் விளைஞ்சிக்கிட்டு, என்கிட்ட கேட்டால் நானே கொடுத்துருப்பேன், என்கிட்ட தான் இருக்குது பேன் கார்டு ஆதார் கார்டு மயிலோடது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோடதும் என்கிட்ட தான் இருக்குது, இந்தாங்கன்னு சொல்லி கொத்தி கொடுத்துட்றாரு. சரின்னு அவரும் வாங்கி வச்சுட்டு சரி நாங்கள் கிளம்புறோன்ட்டு அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து வீடை காட்டுறாங்க. இவங்க அப்பாவுக்கு சந்தோஷமாக பாட்டு பாடிட்டு உள்ளே போகிறாரு. ஏன்னா மயில் இப்போ தான் வந்தியா, லேட்டாக வந்திருக்க போலக்கு, இப்போ தான் உங்கள் மாமனாரை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ பூச்சி என்ன சொன்னாங்க அப்படின்னு மயில் பதட்டத்தோடு கேட்குறாங்க. ஆதார் கார்டு கைட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்களா கேட்டாங்களா, அப்போ எங்கள் மாமாக்கு எதுவும் சந்தேகம் வந்திருக்குதானே அப்படின்னு மயில் பதறாங்க. இரே நீ கொஞ்சமாவது கொஞ்சம் பேச விடே அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் இதுங்கிறாங்க. வேறு என்னையா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதோடு சேர்த்து இன்னொரு காரியத்தை நினச்சிருக்கேன், சமந்தார்கிட்ட நாங்கள் வந்து அடுத்த வட்டத்தில் வந்து உங்கள் கடையிலேயும் மளிகை ஜாமான் வாங்கிறோம்னு சொல்லியிருக்கோம், ஸோ நல்லது தானே, ஆமாம் சம்மந்தார் தானே, ஸோ மளிகை ஜாமான்கில் வந்து ரூபா கொடுக்க வேண்டியது இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. ஐயோ உங்கள் 2 பேரும் அப்பா அம்மானு கூட பார்க்க மாட்டேன், நல்லா திட்டி விட்டுருவேன் அப்படின்னு மயில் சொல்கிறாங்க. ஏன் மயிலுன்னு. அப்புறம் என்ன, நான் என்ன பிரச்சனை இங்கே வந்திருக்கேன், நீங்கள் என்னை பற்றி பேசுகிறீங்கன்னு. சரி உன் கடைங்கிறனால நாங்கள் பாதி வேணால் காசு கொடுத்துட்றோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஐயோ இந்த ஆதார் கார்டு பிரச்சனையை இப்போ வந்து தீர்த்து விடுங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னையா சொன்ன நீ, அவங்க அப்பா கேட்குறாங்க. ஆதார் கார்டு கேட்டாங்க, நான் என்கிட்ட தான் இருக்கேன்னு சொல்லி நானே தூக்கி கொடுத்துட்டேன் அப்படிங்கியோ. மயிலுக்கு பயங்கரமாக தூக்கி வாரி போட்டுச்சு. ஸோ இதோட இதை முடிச்சிருக்காங்க. நாளைக்கு மயில் அந்த ஆதார் கார்டை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம்.